ம். என்னாச்சு மேதா? மாம் எதுக்காக என்ன இங்கே வர சொன்னாங்க? கல்யாணம் நடக்க போதில்ல பாஸ். சரி, என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? சார், இது உங்களோட கல்யாணம். நீ என்ன பேசிட்டு இருக்க மேதா? சார், உங்களுக்கு ஒருவேளை நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே உள்ள போய் பார்க்கலாம். ஆனா ஒருவேளை நீங்க உள்ள போனீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களால வெளியே வர முடியும். இங்க என்ன நடக்குதுன்னு தெளிவா சொல்றியா? பாஸ், உங்களோட கல்யாணத்தை தியா மேடம் கூட உங்க குடும்பம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வாட்? ஆமா சார், நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்லையே. அதான் அவங்க உங்ககிட்ட சொல்லவே இல்லை. சார், ஒருவேளை நீங்க சுதந்திரமா இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா சார் ப்ளீஸ் நீங்க இப்படியே போயிடுங்க. இது கல்யாணம் இல்ல, தீக்ஷித்க்கும் மர்ச்சன்ட்க்கும் நடக்கிற ஒரு பிசினஸ் டீல். ஆமா சார், உண்மைதான். நோ ப்ராப்ளம். ஆனா இப்போதைக்கு நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணுங்க. தேங்க்ஸ். ஆனா சார், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இல்லைன்னா என்னோட வேலை போயிடும் சார். ஜெய் 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 மேத்தா, ஜெய் இன்னும் வரவே இல்லையா? மேம், அவரு இங்க வந்தாரு, அப்புறம் போயிட்டாரு மேடம். எங்க போயிட்டா? மாப்பிள்ளைக்கு அவன் சொந்த கல்யாணத்துக்கு வரவே விருப்பம் இல்ல போல இருக்கு. இந்த பொண்ணெல்லாம் ரோஹித்க்கு தகுதியானவளே இல்ல. எப்படிதான் கரெக்ட் பண்ணான்னு தெரியலையே. இவ அனாதன் வரை கேள்விப்பட்டேன். காசுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றா போல இருக்கு. பாவம் ரோஹித் நல்லா வந்து மாட்டிக்கிட்டான். ரோஹித் ஏன் இவ்ளோ லேட் பண்ணிட்டு இருக்கான்? ரோஹித் ஒன்னும் லேட்டா வரல. இன்னைக்குதான் அவனுக்கு அறிவு வந்திருக்கு. இன்னைக்கு அவன் வரமாட்டான். என்ன? ஆனா ஏன்? என்ன, ரோஹித் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. அப்புறம் உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. நீ இந்த வீட்டோட மருமகள் அவன்னு நினைச்சு பார்த்ததே பெரிய தப்பு. நான் ரோஹித் கிட்ட பேசணும். தாராளமா. இந்தா. ஹலோ மேகா, எங்க அம்மாக்கு கொஞ்சம் கூட கல்யாணத்துல விருப்பமே இல்ல. ஒருவேளை நான் உன்னை இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்ன அவங்க இந்த குடும்பத்தை விட்டு நிரந்தரமா விலக்கி வச்சிடுவேன்னு மிரட்டுறாங்க. என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இந்த பணம் சொத்தை தவிர எனக்குன்னு எந்த அடையாளமும் இல்ல. நீ வேணா ஒண்ணு பண்ணு, அவங்க குடுக்கறத வாங்கிக்கிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கும். இந்தா, இது பிளாங்க் செக். இதுல எவ்வளவு வேணா ஃபில் பண்ணிக்கோ. ஆனா என் பையனோட வாழ்க்கையை விட்டு மட்டும் போயிடு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காசுக்காக ரோஹித்த கல்யாணம் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ப்ளீஸ். என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ப்ளீஸ். இந்த பொண்ணுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவ இந்த வெயிட்டரையா கல்யாணம் பண்ணிக்க போறா? முதல்ல இவ்ளோ பெரிய வீட்ல இவளுக்கு கல்யாணம் பண்ண போறதா இருந்தாங்க. இப்ப இந்த வெயிட்டரையா இவ கல்யாணம் பண்ணிக்க போறா? நீ ரோஹித்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓ இஷ்டத்துக்கு எங்களை ஆட்டி வைக்கணும்னு நினைச்ச. ஆனா நாங்கெல்லாம் உன்ன மாதிரி சீப்பான ஆளுங்க சொல்றத கேட்க மாட்டோம்னு உனக்கு தெரியல. ஜெய் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எங்க கையில தான் இருக்கு. உன்னால எங்களை தொடக்கூட முடியாது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறா. ஒரு பக்கம் அனாத, இன்னொரு பக்கம் திமிரு வேற. இவனுக்கும் இவளுக்கும் ஏதாவது அஃபேர் இருக்கும் போல இருக்கே. அஃப்கோர்ஸ், கண்டிப்பா. இவ்ளோ அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு யார் சொல்லுவாங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதா? ஒரு நல்ல பொண்ணோட நான் கல்யாணம் பண்ண போறேன்.
தியாவை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு இதை விட நல்ல காரணம் எனக்கு கிடைக்காது. ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்றத நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அட கடவுளே, பாவம் இந்த வெயிட்டர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டான். ஒரு பக்கம் இவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. பாவம் என்ன பண்ண போறானோ. பை த வே, பார்க்க ஹேண்ட்ஸமா தான் இருக்கான். அது நீங்க என் வீட்டுக்கு வரீங்களா? சாரி, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் வீடு கொஞ்சம் சின்னது. இல்ல இல்ல, என்னோட வீடு இதை விட சின்னதா இருக்கும். இது பரவாயில்ல, பெருசா இருக்கு. நீங்க உட்காருங்க ப்ளீஸ். மெஹதா, எனக்கு இமிடியேட்டா இன்னொரு கான்ட்ராக்ட் வேணும். மெஹதா, எனக்கு இமிடியேட்டா ஒரு கான்ட்ராக்ட் தேவைப்படுது. ஒரு அட்ரஸ் அனுப்பி விடுறேன், எனக்கே பண்ணி அனுப்பு. என்ன கான்ட்ராக்ட்? 6 மாசம் மேரேஜ் கான்ட்ராக்ட். லாஸ் ஆட் பண்ணிக்கோ. 6 மாசம் கழிச்சு மேஹாரா தோருக்கு நான் 1 கோடி கொடுப்பேன். நாங்க 2 பேரும் மியூச்சுவலா டைவர்ஸ் பண்ணிப்போம். என்ன டைவர்ஸா? அது சரி, இந்த மேகா யார் சார்? முதல்ல உங்களுக்கு கல்யாணம் எப்ப நடந்தது? இந்த கான்ட்ராக்டை நான் காலையில தான் பண்ணேன். இன்னைக்கு நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்குன்னு உங்களை இப்படி ஜெயில அடைச்சு வைக்க முடியாதுல்ல. இந்த கான்ட்ராக்ட் படி நீங்க இங்கேயே இருக்கலாம். உங்க எல்லா செலவுகளையும் நானே பாத்துக்கிறேன். 3 மாசத்துக்கு அப்புறமா நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். நீங்க எனக்காக உங்க வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு எந்த தேவையுமே இல்லையே. நான் எனக்கு பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். யாரும் என்ன கட்டாயப்படுத்தவும் இல்லையே. எனக்காக தானே பண்ணீங்க. நான் அத எனக்காகவும் பண்ணேன். நான் உனக்கு கேட்கட்டுமா? அங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? அதாவது யாருன்னு தெரியாம உங்களுக்கு பயமா இல்லையா? பயமா இருந்துச்சு. ஆனா யாரும் தெரியாததால இல்ல, இவ்ளோ பெரிய முடிவெடுக்கிறோமேனு தான். அப்படின்னா கல்யாணம் ஏன் பண்ணிக்கிட்ட? அங்க இருந்து ஓடி போயிருக்கலாம்ல. தெரியல, எல்லாருக்கும் நான் காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கலன்னு நான் நிரூபிக்கணும்னு நினைச்சேன். நீங்க ஏன் ஒத்துக்கிட்டீங்க? உண்மையை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? பொய் சொல்லி என்ன கிடைக்க போகுது? நான் என் கல்யாணத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஒரு கல்யாணத்துல இருந்து தப்பிக்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பிஸியான வெயிட்டர் போல இருக்கு. நிறைய மெசேஜஸ் வருது. இல்ல, நான் இப்ப வந்துடுறேன். சரி. பாஸ், நீங்க இங்க இருக்க போறீங்களா? கான்ட்ராக்ட்.
சைன் பண்ண மாட்டீங்களா? இப்போதைக்கு வேண்டாம். இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கோ. என் ஃபார்ம் ஹவுஸை மேகா பேர்ல எழுதிட. என்னது? ஃபார்ம் ஹவுஸையுமா? என்ன சொன்னனோ அதை மட்டும் பண்ண. காசுங்க. சார், ஏற்கனவே ஒரு கல்யாணத்தால உங்க வீட்ல பிரச்சனையா இருக்கு. இதுல இந்த கான்ட்ராக்ட் வேற. அம்மாக்கு இந்த வீட்டை பத்தியும் கான்ட்ராக்ட் பத்தியும் தெரியவே கூடாது. பாஸ், நீங்க ஏன் என்ன இவ்ளோ பெரிய பிரச்சனைல மாட்டி விட்டுருக்கீங்க? இப்ப நான் என்ன பண்றது? அம்மா, மேகா உண்மையாவே அந்த வெயிட்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? இல்லன்னு நினைக்கிறேன். அவ எனக்கு மேரேஜ் சர்டிபிகேட் போட்டோ அனுப்பியிருக்காமா. ஆனா நீங்க என்கிட்ட கல்யாணமே பண்ணிக்கலன்னு சொல்றீங்க. ஹலோ. இல்ல இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? என்னாச்சுமா? ஜெய் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கூட இருந்த எல்லா டீல்ஸையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. வாட்? இதெல்லாம் நீதான் பண்ணியா? இதெல்லாம் நீதான் பண்ணியா? இல்ல, என்னோட மேனேஜர் பண்ணாரு. அதுவும் உனக்காக தான். ஆனா என்னோட பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி என்னோட ஃபேவரட் கலர் தெரிஞ்சதோ அந்த மாதிரி தான். ஆனா அத நீதானே சொன்ன. இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு டைம் எப்படி கிடைச்சது? பேசிக்கிட்டே இருந்தா எப்போதான் கேக் கட் பண்ணுவ? வா. ஏய் மேகா, இங்க பாரு. எனக்காக யாரும் இவ்ளோ பண்ணது கிடையாது. ஒருவேளை உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா நான் உனக்கு கேட்கட்டுமா? நாம இந்த மேரேஜ் கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண முடியாதா? நம்ம வாழ்க்கை முழுக்க இப்படியே ஒரு மேரேஜ் கப்பலாவே வாழ முடியாதா என்ன? நம்ம ஒருத்தர் காதலிக்கலையே, அத முன்னாடியே சொன்னல. ஆமா, இப்பவும் அப்படிதான் இருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் வர காதலா? அரேஞ்ச் மேரேஜ்னு நினைச்சுக்கோ. எப்படியும் கல்யாணம் ஆயிடுச்சு, ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லையே. ஹஸ்பண்ட் அங்க இருக்க. நாம ரெண்டு பேரும் திடீர்னு க்ளோஸ் ஆயிட்டோம்ல, அதுவும் கொஞ்ச நாள்லயே. அதுக்கு இது நல்ல விஷயம் இல்லையா? அப்படி இல்ல. அதாவது உனக்கும் என்ன பத்தி தெரியாது, எனக்கும் உன்னை பத்தி தெரியாது. மேடம், நான் உங்களே சொந்தமாக்கிக்கிட்டேன். இனிமே உனக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே என்னோடதுதான். நேத்து நைட்டு தான் எனக்கு மெயில் வந்துச்சு. எனக்கு வேலை போயிடுச்சு. ஓ, கண்டிப்பா ரோஹித் தான் ஏதாவது பண்ணிருப்பான். அவன் எனக்கு கொடுத்த பர்த்டே கிஃப்ட். ஏய், ஆனா நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. எனக்கு வேற வேலை கிடைக்கும். எது எப்படியோ கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு. மெகா, அன்னைக்கு அந்த லேடி ஏதோ ஒரு ஜெய் இண்டஸ்ட்ரீஸை பத்தி பேசினாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? நீ அங்க ட்ரை பண்ண. அங்க கண்டிப்பா உனக்கு ஜாப் கிடைக்கும். அது என்ன ஹல்வாவா போன உடனே கிடைக்கிறதுக்கு? அட, அது என்னோட கம்பெனி தானே. என்னது? ஐ மீன், அது என் ஃப்ரெண்டோட கம்பெனி. நாங்க வேலை பார்த்துட்டு இருந்தல அந்த ரெஸ்டாரண்ட்ல. அதனால நான் வேணா அவன் கிட்ட பேசுறேன். அவன் கண்டிப்பா உனக்கு ஜாப் கொடுப்பான். அவன் நல்ல போஸ்டிங்ல இருக்கான். உண்மையாதான், நம்ப. தேங்க் யூ so much. இப்ப வரேன்.
மெஹதா. Hey guys, good morning everyone. So, meet her. இவங்க தான் மேஹா ராத்தோர். இனிமே இவங்க அக்கவுண்ட்ஸ் அப்புறம் ரெஜிஸ்ட்ரி வேலையை பார்த்துப்பாங்க. ஸோ இவங்க இந்த இடத்துக்கு புதுசு. பி கோஆபரேட்டிவ். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ சார். எஸ் சார். ஆல்ரைட் காய்ஸ். Yes, sir. ஜெய் இண்டஸ்ட்ரீஸ்ல டைரக்ட் ஜாயினிங்கா? இது வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லையே. ஆமா, சாருக்கு அப்படி என்னதான் மந்திரம் போட்டாலோ தெரியல. இவளுக்கு எப்படி டைரக்ட் ஜாயினிங் கிடைச்சது தெரியலையே. சரி விடு. அவன் ஃப்ரெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டா இருக்காரு. இன்டர்வியூ இல்லாமலே எனக்கு ஜாப் கொடுத்துட்டாரு. நான் தான் சொன்னேன்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஹஸ்பண்ட். சரி ஓகே, நான் வேலையை கண்டினியூ பண்றேன். இது எல்லாமே எக்ஸல் ஷீட்ஸ். இது எல்லாத்தையும் டேலி பண்ணிடு. என்ன பண்ணணும்? டேலி பண்ணணும். டேலி பண்ண தெரியும்ல? அப்படின்னா பண்ணு. அதான் டபுள் சேலரி வாங்குறல்ல. அப்படி இருக்கும்போது வேலையும் அதிகமா தானே வாங்குவோம். டைரக்டா வேற ஜாயின் பண்ணிருக்க. கொஞ்சம் அதிகமா வேலை பார்த்தா தப்பு இல்லைல்ல? மேகாக்கு என்னாச்சு? இன்னும் வரல. கால் பண்ணலாம். ஹலோ. ஹலோ, எங்க இருக்க? ஆஃபீஸ்ல தான். வேற எங்க? இவ்ளோ லேட்டா? ஓச்சே, சாரிப்பா, நான் கொஞ்சம் கூட டைமை கவனிக்கவே இல்லை. என்ன வேலையா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். இல்ல அப்புறம் பாஸ் திட்டுவாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் முடிக்க சொல்லிருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ அங்கே இரு, நான் வரேன். வேண்டாம், நானே வரேன். நீ வர வேண்டாம். அட, நான் அங்க வரேன். உன்னோட வண்டியும் என்கிட்ட தானே இருக்கு. ஓகே. என்ன தெரியல, ஒரு ஸ்டாஃப் மெம்பர் திடீர்னு என்கிட்ட வந்து மற்ற எம்ப்ளாயிஸை விட உனக்கு நிறைய சம்பளம்னு சொன்னான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த இடத்தோட ஒர்க் கல்ச்சர் எனக்கு தெரியும். இந்த பணக்காரங்களெல்லாம் நம்பவே முடியாது. அவங்கெல்லாம் என்ன வேணா பண்ணுவாங்க. எவ்வளோ வேலை வாங்குறாங்களோ அவ்வளோ சேலரி கொடுக்க மாட்டாங்க. யார் அப்படி சொன்னது? ஜெய் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் ஜெய் வந்து ரொம்ப நல்லவர் தெரியுமா? இருக்கட்டும், சொன்னாலும் சொல்லலைனாலும் தெரிஞ்சிடும். அதனால தான் நான் பணக்காரங்களை நம்பவே மாட்டேன். என்னமோ உலகத்தில் இருக்க எல்லா பணக்காரங்க கூடவும் பழகின மாதிரி பேசுற. ஒரு எக்ஸ்பீரியன்ஸே போதும்பா. பணக்காரங்கள்ல என்ன பிரச்சனை இருக்கு? அட்லீஸ்ட் தினமும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. காசு நிலைமைய மாத்தம் தான். ஆனா மனுஷனே மாறிட்டான்னா இல்ல, அப்படி இருக்க கூடாது. முதல்ல நீ நம்ப ஆரம்பி. எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல. ஓகே, நீ சொல்றதால ட்ரை பண்றேன். உண்மைதான் சொல்றேன். என்ன நம்புற மாதிரி இதுலயும் நம்பிக்கை வை. அதான் யாருன்னே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டல. ஆனா நீ பணக்காரன் கூட இல்லையே. ஹலோ எவ்ரிவான், உங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். இந்த மாசத்துல இருந்து ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் கொடுக்கணும்னு மேனேஜ்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க. ஸோ யாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அவங்களுக்கு போனஸும் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஒர்க் ஹார்ட் அண்ட் கெட் பெய்ட் பெட்டர். ஏன்னு தெரியல, எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. இந்த புது பொண்ணு இங்க வந்ததுல இருந்து மேனேஜ்மெண்ட் நம்ம எல்லார் மேலேயும் கருணை காட்டுது.
நான் சொல்றதுல தப்பு இல்லையே. கண்டிப்பா இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. முதல்ல டின்னர், இப்போ இந்த போனஸ். அப்புறம் லஞ்ச்ல கூட பாத்தியா எல்லாம் ஹை சொசைட்டி ஃபுட் தான். வாவ். கண்டிப்பா இவன் கூட தான் ஏதாவது அஃபேர் இருக்கும். இவன் ஜெய் சாரோட அசிஸ்டன்ட் இல்லையா? அவரோட ஜிஎஃப் ஸ்பெஷலா கவனிக்கிறாரு. ஆனா அவ கூட சேர்த்து மத்த எல்லா எம்ப்ளாயீஸையும் ஏன் பாத்துக்கறாங்க? அதுதான் எனக்கு புரியல. இது ரொம்ப சிம்பிள். அவன் மேல மட்டும் கவனத்தை வச்ச சந்தேகம் வரும்ல, அதான் எல்லாரையும் கவனிக்கிறாங்க. சொல்லு மேதா. பாஸ், ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். நாளைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வந்தே ஆகணும். ஏன், என்னாச்சா? பாஸ், ஆபீஸ்ல எனக்கும் மேகா மேமுக்கும் அஃபேர் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன? பாஸ் மேடம்க்கு எக்ஸ்ட்ராவா அட்டென்ஷன் கொடுத்ததுனால எல்லாரும் அவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினைக்கிறாங்க. யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. பாஸ், என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னோட ஃபேமிலி லைஃபே முடிஞ்சு போயிடும். சரி இரு, நீ ஒரு வேலை பண்ண, நான் என்னன்னு சொல்றேன். இங்க பாரு. காய்ஸ், உங்க யாருக்கும் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க புது விஷயங்கள் பிடிக்கலையாமே? நோ ஓவர் டைம், ஃப்ரீ ஃபுட், ஃப்ரீ டிராவல். இதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? இல்ல சார். காய்ஸ், உங்க யாருக்கும் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க புது விஷயங்கள் பிடிக்கலையாமே? நோ ஓவர் டைம், ஃப்ரீ ஃபுட், ஃப்ரீ டிராவல். இதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? அப்படின்னா நீங்க ஏன் சந்தோஷமா இல்ல? டிசிஷன் எல்லாம் யார் எடுக்கிறதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. நீங்க தான். அப்படின்னா ஆபீஸ்ல பொய்யான வதந்திகளை யார் பரப்புறது? அதாவது மிஸ் மேகாக்கும் என்னோட மேனேஜர் மேதாக்கும் அஃபேர் இருக்குன்னு யார் சொன்னது? இந்த காரணத்தினாலதான் உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்குதுன்னு சொல்றீங்க. ஆபீஸ்ல இந்த மாதிரி பொய்யான வதந்திகள் பரவக்கூடாதுன்னு தான் நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். நான் இன்னொரு உண்மையை சொல்ல வந்திருக்கேன். மேகா என்னுடைய மனைவி, மிஸ்ஸஸ் மேகா ஜெய் தீக்ஷித். அது மட்டும் இல்ல, இந்த ஜெய் இண்டஸ்ட்ரீஸோட கோ ஓனர். ஆனா இன்னமும் அவங்களுக்கு நான் இந்த கம்பெனியோட ஓனர்னு தெரியாத. இந்த விஷயம் நமக்குள்ளே இருந்தா நல்லா இருக்கும். ஒருவேளை இந்த விஷயத்த அவகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு யாராவது நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க இந்த கம்பெனியை விட்டு வெளியே போயிடுவீங்க. அதனால நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னையில இருந்து நானும் இந்த கம்பெனியில ஜாயின் பண்ண போறேன் ஆஸ் அன் எம்ப்ளாயி. கேன்டீன்ல ஒரு செஃப்பா. அது ஏன்னா என் மனைவி தான் புருஷனுக்கு நல்ல இடத்துல ஜாப் கிடைச்சிருக்கு, அவரும் சம்பாதிப்பாங்கன்னு அவங்க நினைக்கணும்ல. அப்புறம் ஒருவேளை நீங்க யாராவது மேகாக்கு முன்னாடி என்ன சார்னு சொல்ல வந்தீங்கன்னா அவங்களோட வேலை போயிடும். குட். லெட்ஸ் கெட் பேக் டு வொர்க் கைஸ். குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட பீஸா, பாஸ்தா, பர்கர். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க மேடம்.
நீங்க என்ன பண்ற? At your service. சரி, இங்க எப்போ ஜாயின் பண்ண? புது ஜாப் இன்னைக்கு தான் வந்தேன். ஒன்னு தெரியுமா, நீ என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்றதுக்கு கூட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட கிடையாது. சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ சொல்ல நினைச்சா அதை நீ தாராளமா சொல்லலாம். இல்ல, ஆக்சுவலி இங்க யாருக்குமே என்ன பிடிக்காது. இல்லனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் புருஷன் பொண்டாட்டி ஒரே கம்பெனில வேலை பாக்குறாங்க, டபுள் சேலரின்னு சொல்லுவாங்க. ஆனா என் சேலரி உன்னோட கம்மி தான். ஈவினிங் மீட் பண்ணலாமா? இப்ப நம்ம ஒண்ணா வீட்டுக்கு போகலாம்ல? ஆக்சுவலி இன்னைக்கு ரோஹித் கிட்ட இருந்து மெசேஜ் வந்தது. ஆனா மெசேஜ் ரொம்ப வித்தியாசமா இருந்தது, எனக்கு எதுவுமே புரியவே இல்ல. அந்த மெசேஜ்ல அவன் இப்ப என்னை விட பணக்கார பையனா பார்த்து கரெக்ட் பண்ணிட்ட, சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டான். இவனுக்கு என்னதான் வேணும்னே எனக்கு புரியல. நீ இதை இக்னோர் பண்ண. அவன் வேற ஏதாவது சொன்னா நான் பாத்துக்கிறேன். வேணும்னே அவன் ப்ரொவோக் பண்றான், அதை நான் பாத்துக்கிறேன். போலாமா? நீ இன்னொரு தடவை மேகா கான்டாக்ட் பண்றதோ இல்ல மெசேஜ் பண்றதோ ட்ரை பண்ணன்னு வச்சுக்கோ. இப்போதைக்கு கான்ட்ராக்ட் மட்டும் தான் கேன்சல் பண்ணிருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ, உன்னையும் உன் குடும்பத்தையும் நடுத்தரு கொண்டு வரதுக்கு தயங்க மாட்டேன். கையெடு. என்ன எதிர்க்கவே உனக்கு சுத்தமா பலம் இல்ல. எதுக்கு நீ பிரச்சனை பண்ற? அதனால நீயும் புரிஞ்சுக்கோ, அதை உன் குடும்பத்துக்கும் புரியவை. அப்புறம் இன்னொரு விஷயம், மேகாக்கு இந்த உண்மை தெரியாதா? ஜெய் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் ஜெய் நான் தான். வாட்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது காசுக்காக இல்ல. ஒருவேளை இந்த விஷயத்த நீயும் இல்ல உன் குடும்பத்துல இருக்கிறவங்களும் இந்த உண்மையை அவகிட்ட சொன்னீங்கன்னா அதோட விளைவு பயங்கரமா இருக்கும். அது சரி. ஆனா அம்மா, என்ன ஆச்சு? ஏன் கத்துற? ஏன்னா உங்க பிளானிங் எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சுமா. ஜெய் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கூட போட்ட கான்ட்ராக்டை எதுக்காக கேன்சல் பண்ணாங்க தெரியுமா? ஏன்? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கம்மா. இதுல என்ன சஸ்பென்ஸ்? சீக்கிரம் சொல்லு. ஏன்னா மேகா கல்யாணம் பண்ணிக்கிட்டது தி ஜெய் டிக்ஷிட் கூட, ஜெய் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் கூட. நீ இப்ப என்ன வளரிக்கிட்டு இருக்க? அம்மா, அன்னைக்கு வெயிட் ட்ரெஸ்ல இருந்தது வேற யாரும் இல்ல, அந்த ஜெய் தான். ஆனா அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியலையா? சூப்பர். எனக்கு எப்படி தெரியும்? நான் அவரை பார்த்தது கூட இல்ல. அம்மா, அவரோட போட்டோ எல்லாம் நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ்ல வரும். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? இந்த ஹை கிளாஸ் சொசைட்டில இருக்கிறவங்கள எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? அதெல்லாம் சரி, அன்னைக்கு அவன் முன்னாடியே நீங்க இன்சல்ட் பண்ணிருக்கீங்க. அம்மா, பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. இப்ப என்ன பண்ண? அத நான் சொல்றேன். நான் இப்ப அந்த மேகாவை எப்படியாச்சும் திரும்ப அவளை என்னோட பக்கம் இழுத்தாகணும். ஜெய்க்கு பாடம் கத்து கொடுக்க இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. தியா. நீ எப்படி இங்க வந்த? எவ்ளோ தைரியம் இருந்திருந்தா எதுக்கும் லாய்க்கு இல்லாத அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்ப. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தைரியம் வேணுமா? Just shut up. சொல்ல போனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் எனக்கு தைரியம் இல்லாம போயிடுச்சு. How dare you? அதனால தான் நான் ஓடிட்டேன். இந்த கல்யாணத்தால அப்படி என்ன நடந்துருச்சு? அதுவா, கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த காதலும் நம்பிக்கையும் இருக்கணும்ல, பிசினஸ் கிடையாது. What do you mean? மெஹதா, தியா கம்பெனி கூட இருக்க எல்லா கான்ட்ராக்ட்ஸையும் கேன்சல் பண்ண. What? இன்னையில இருந்த ஜெய் இண்டஸ்ட்ரீஸ்க்கும்
தியா மர்ச்சன்ட்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இருக்க போறதில்ல. நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்புறம் எதுக்காக கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண? உனக்கு கல்யாணம் தானே பண்ணிக்கணும், வா கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் என்னோட பிசினஸ் விட்டுறேன், நீ உன் பிசினஸ் விட்டுற. எங்கேயாவது தூரமா போயிடலாம், தனியா மலை மேல போலாமா? ரெடியா? என்னாச்சு, உன்னால விட்டு வர முடியாதுல்ல? நீ பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவதான் உன்னை பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பிளடி கோல்ட் டிகர். யூ என் கிட்ட வராத. கோல்ட் டிகர் ஒன்னும் அவ கிடையாது, அது நீதான். அப்படியா? பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்த. உன்கிட்ட பணம் இருந்தும் நீ இப்படி பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிற. நான் வேணா கோல்ட் டிகரா இருக்கலாம், ஆனா நீ யாரு? நீ என்ன நிரூபிக்க நினைக்கிற? உன்னால உன் பொண்டாட்டிக்கிட்டே உண்மையை சொல்ல முடியல, ஏன்னு சொல்லாம இருக்க? நீதான் அந்த ஜெய் தீக்ஷித்னு. அது எனக்கும் என் ஒய்ஃபுக்கு நடுவுல இருக்கிற பர்சனல் மேட்டர். ஆமா, இப்ப வரைக்கும். ஒருவேளை நீ அவகிட்ட ஏதாச்சும் சொன்னா, இல்லனா எங்களோட லைஃப்ல நீ இன்டர்ஃபியர் பண்ணணும்னு நினைச்சனா, இதுக்கான விளைவு மோசமா இருக்கும். அப்படியா? ஞாபகம் வச்சுக்கோ, நான் ஜெய் தீக்ஷித். அப்புறம் நான் தியா மர்ச்சன்ட். ஐம் சோ சாரி மேகா. நடுவுல குழந்தை வந்த உடனே பேலன்ஸ். உனக்கு காயப்பட்டிருக்கா? உடனே டாக்டர் போலாம் வா. என்னை விட நானே போய்க்கிறேன். ஏன், எனக்கு அந்த உரிமை கூட கிடையாதா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கமான் நேகா, உனக்கு நிறைய காயப்பட்டிருக்கு. என்னோட பேச்சை கேளு, வா. எந்திரி. நீ எதுக்காக இங்க வந்த? உங்ககிட்ட சாரி சொல்றதுக்கு. ஐ நோ நீ என்னால தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட, பட் அதில் என்னோட தப்பும் இருக்கு. ஆனா மேகா, நீ இந்த உறவில் மாட்டிக்கிட்டு இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவனை விட்டுட்டு வா. ஆனால் எப்படியும் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க போறதில்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவன் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லையே, அதுவும் என்னால. நான் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் அவரை காதலிக்கிறேன். ஓ அப்படியா? உனக்கு இந்த பொய்யான ஆளுங்களாம் எப்பலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சது? பொய்யா? ஜெய் எப்பவும் பொய் சொல்ல மாட்டான். ஐ சீயா. அவன் மேல உனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. எந்த ஜெய் மேல நீ இவ்ளோ பைத்தியமா இருக்கியோ, அவன் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறான். ஓ, அவ்வளோ நம்பிக்கையா? அப்படின்னா இதை பாரு, இதான் ஜெய் தீக்ஷித், ஜெய் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர். இப்ப நீயே யோசிச்சுக்கோ, அவன் உங்ககிட்ட இருந்து ஏன் மறைக்கிறான்? அவன் இந்த பொய்ய ஏன் சொல்றான்? ஏன் அவன் உண்மையை சொல்லிருக்கலாம்ல? எதுக்காக அவன் மறைச்சான்? என்ன இவ்வளவு அமைதி ஆயிட்ட? அட கவலைப்படாத, நீ அவன்கிட்ட கேளு. உன்னோட ஜெய் கண்டிப்பா உங்ககிட்ட உண்மையை சொல்லுவான். ஜெய், வாட்ஸ் ராங் வித் யூ? 3 வாரம் ஆகுது, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, எங்களை பார்க்கவும் வரல, எங்களை சுத்த விட்டுக்கிட்டே இருக்க. போன முறை நீங்க அர்ஜென்ட்டா வந்தே ஆகணும்னு கால் பண்ணும்போது என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ண வைக்கலான்னு முயற்சி பண்ணீங்க. உங்ககிட்ட நான் ஏன் பேசணும்? அதான் கல்யாணம் பண்ணிக்கல. எல்லாரும் முன்னாடியும் எங்களை அவமானப்படுத்திட்ட. இப்ப பேசுறதுனால என்ன ஆயிட போகுது? சீக்கிரம் என்ன விஷயம் சொல்லுங்க, எனக்கு லேட் ஆகுது. லேட் ஆகுதா? ஜெய் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் மர்ச்சன்ட் என்டர்பிரைசஸ்க்கும் நடுவுல இருக்கிற இந்த டீல் முடிஞ்சே ஆகணும். நீ அந்த தியா கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் இந்த விஷயம் நடக்கும். மன்னிப்பா? ஆமா. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ணது நீங்க 2 பேரும் தானே. இன்னைக்கு ஆபீஸ்ல அந்த பொண்ணை இன்சல்ட் பண்ணிருக்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிருக்க. அவ எங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீ மன்னிப்பு கேட்டே தீரணும், இல்லன்னா என்னென்ன நஷ்டம் ஏற்படும்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஜெய். நான் கண்டிப்பா தியா கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு இல்லாத அந்த ஏழை பொண்ண கோல்ட் டிகர்னு சொல்றதை நிறுத்தணும். எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அதான் என் வீடு. நான் அவளை காதலிக்கிறேன்.
இங்க பாரு, நீ தியா கிட்ட மன்னிப்பு கேளு. உன்னோட லைஃப்ல யாரும் தலையிடாத மாதிரி நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சொல்றது புரியுதா? உன்னோட மனைவிக்கும் எல்லார்கிட்டயும் மரியாதை கிடைக்கும். நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. அவன் இந்த அளவுக்கு சொல்லும் போது நமக்கு கடமைகள் இருக்கு. அவன் நம்மளோட பையன். நீ அவளை மருமகளை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காம போனாலும் அவ ஜெய்யோட ஒய்ஃப். இத நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இங்க பாரு, நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீ தியா வீட்டுக்கு வந்துரு. வீட்டுக்கா? வீட்டுக்கு எதுக்கு? ஆபீஸ்ல வச்சு இதை பேசலாமே. இங்க பாரு, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. தேவையில்லாம ஏன் சீன் கிரியேட் பண்ண பாக்குற? அதோட நீங்க 2 பேரும் எவ்வளவு கோவக்காரங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் காசுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க. நாளைக்கு 10 மணிக்கு தியா வீட்டுக்கு வா, அவ்வளவுதான். மேகா, மேகா, கதவு திறக்க ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? நான் பயந்தே போயிட்டேன். காலுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்டா? சரி வா, நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டு போறேன். ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேன். தனியாவா? எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. கால் பண்ண, ஆனா நீ எடுக்கல. ஐம் so sorry. நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்க, அதான். வீக்கெண்ட்ல கொஞ்சமாச்சும் சம்பாதிக்கலாம் தான் நான் இந்த ஜாப் வாங்கினேன். ஆனா இதுல உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இன்னும் எவ்வளவு போய் சொல்லுவ ஜெய்? நீதான் அந்த ஜெய் தீக்ஷித்னு எதுக்காக சொல்லல? ஏதோ ஹோட்டல் வெயிட்டர்னு சொன்ன. நீ தானே கம்பெனிக்கு ஓனர். இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? மேகா, இங்க பாரு, நான் சொல்லலாம் தான் நினைச்சேன். உண்மையாவே நான் இன்னைக்கு உன்கிட்ட இதை சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா உனக்கு இது எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. சொல்லு, இது யாரு உன்கிட்ட சொன்னாங்க? அதனால இப்ப என்ன ஆயிட போகுது? நீ சொல்ல வேண்டிய விஷயத்த நான் இன்னொருத்தங்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். மேகா, ஐம் சாரி. உண்மையிலே நான் உன்கிட்ட சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் பணக்காரங்களை எவ்வளவு வெறுக்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல. உனக்கு பிடிக்காதுன்றதுனாலதான் நான் உன்கிட்ட சொல்லல. என்கிட்ட ஒரு உண்மையை சொல்றியா? எதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ண? மேகா, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். கல்யாணத்துல இருந்து நான் தப்பிக்கணும்னு தான் ஓடி வந்தேன். அது ஒரு கல்யாணமே இல்ல, அது ஒரு பிசினஸ் டீல் தான். என் பேரண்ட்ஸ் என்ன கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நினைச்சாங்க. அன்னைக்குதான் உன்னோட கல்யாணமும் கேன்சல் ஆச்சு. நீ என்கிட்ட கேட்ட அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பொண்ணுக்கு எனக்கு யாருன்னே தெரியல. இது வரைக்கும் நியூஸ் பேப்பர்ஸ்ல என் போட்டோஸ் கூட பார்க்காத ஒரு பொண்ணா நீ இருந்த. அந்த பொண்ணு அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற? அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைச்சா. என்னோட பணத்தை கிடையாதா? அதனால தான் நான் ஓகேன்னு சொன்னேன். இங்க பாரு மேகா, ஐ எம் சாரி. ஐ லவ் யூ, யூ நோ தட். இங்க பாரு, பணக்காரங்க எல்லாருமே ஏமாத்திட மாட்டாங்கன்னு இப்ப வச்சு நம்புறியா? அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லணும். அப்பா தியா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காரு. தியாவா? யார் அது? கடைசியா என்கிட்ட வர நிலைமை வந்துருச்சுல. என்ன சொல்ற? ஒன்னும் இல்ல. சரி, எதுக்காக இப்ப இங்க வந்திருக்க? மாம் டாடி எங்க? என் அப்பா அம்மா எப்பயோ இறந்துட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா?
வாட் நான்சென்ஸ்? நான் ஏன் மாம் டாட பத்தி கேட்டுட்டு இருக்கேன். அவங்க ஏன் இங்க வரப்போறாங்க? என்ன நடக்குதுங்க? வெல் டன் தியா. இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற உறவு மொத்தமா முறியிற வரைக்கும் இவனை இங்கேயே அடைச்சு வைக்கணும். ஆனா இதுக்கப்புறமா ஜெய் என்ன கல்யாணம் பண்ணிப்பா நீங்க நம்புறீங்களா? அந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுரு. என்னோட பையனை எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். யூ டோன்ட் வரி. ஹாய் பிரீத்தி. எஸ் சார். என்ன ஜெய் சார் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலையா? இன்னைக்கு நான் ரொம்பவே லேட்டாக வந்திருக்கேன். கண்டிப்பாக திட்டு வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். சார் நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஜெய் சார் இன்னும் வரல. இன்னும் வரலையா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஹலோ, குட் மார்னிங் மேத்தா சார். குட் மார்னிங். குட் மார்னிங் தினேஷ். சார் சொல்லுங்க, என்ன விஷயம்? தினேஷ், விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஜெய் சார் உன் கூட தான் இருக்காரான்னு தெரிஞ்சுக்க கால் பண்ணேன். ஏன்னா அவர் இன்னுமே ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை. இல்ல சார். சார் நேத்து அவரு ஃபோன் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் மீட்டிங்காக நான் அவர் ஆஃபீஸ்ல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டேன். அப்புறமா அவரோட வண்டியிலேயே எங்கேயோ போயிட்டாரு சார். சரி, பெரிய மேடமும் சாரும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் நேத்து ஜெய் சார் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பும்போது நீ அவர் கூட தான் இருந்தியா? ஆமா சார், நான் அங்கதான் பார்க்கிங்ல தான் இருந்தேன். பெரிய மேடமும் சாரும் ஜெய் சாரை பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. நான் அங்க இருந்து தூரமா இருந்தேன். எனக்கு எதுவும் கேட்கல சார். ஓட்டு கேட்டா நல்லா இருக்காதுல்ல சார். இங்க பாரு தினேஷ், அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு உண்மையை சொல்லு. அப்பாவி மாதிரி என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காத. ஏன் சார், ஏதாவது பிரச்சனையாச்சா? என் பேர் வெளியே வராதுல சார். என் வேலை போயிடும் சார். இங்க பாரு, எதுவும் சொல்லலனாலும் உன்னோட வேலை போயிடும். சரி சார், நான் நடந்ததை சொல்றேன். சார் நேத்து நம்ம பெரிய சார் ஜெய் சார் கிட்ட தியா மேமோட வீட்டை பத்தி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரை காலையில அங்க பாக்குறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. அங்கதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, தேங்க்யூ தினேஷ். ஆனா இன்னொரு விஷயம், இன்னைக்கு ஃபுல்லா நீ ஆஃபீஸ்ல தான் இருக்கணும். நான் உனக்கு கால் பண்றேன். சரி சார், சரி, நீங்க சொல்றதையே பண்றேன். ஒருவேளை ஜெய் சாரை திரும்பவும் கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துறாங்களா? தினேஷ், நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். சரிங்க சார். வேண்டாம், நீ இங்க இருக்க வேண்டாம். நீ இப்ப என்ன பண்றன்னா,
குட் மார்னிங் மேம். மார்னிங். மேத்தா என்னாச்சு, நீங்க வந்திருக்க? ஆக்சுவலி மேம் இது ஜெய் சாரோட ஆர்டர், அவர்கிட்ட தான் கொடுக்கணும். ஆனா ஏன்னு தெரியல, நேத்துல இருந்து அவர் ஆபீஸ்க்கும் வரல, அவரோட நம்பரும் ரீச் ஆக மாட்டேங்குது. என்ன இது? தெரியல மேடம், சீல் ஆயிருக்கு. நான் ஓபன் பண்ணல. முக்கியமான டாக்குமெண்டா கூட இருக்கலாம். சாரி மேம், ஜெய் சார் இதை அவர்கிட்ட தான் கொடுக்கணும்னு ஆர்டர் கொடுத்துருக்காரு. உங்க எல்லாருக்கும் ஓனர் நான் தான்றதை மறந்துடாத. தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏற்கனவே ஜெய் நிறைய பிரச்சனை பண்ணிட்டான். மேம், ஜெய் சார் எப்போ வருவாங்க மேம்? மேம், ஒருவேளை நான் இதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு அவருக்கு தெரிய வந்ததுன்னா அப்புறம் என்னோட வேலையே போயிடும் மேடம். நீ கவலைப்படாத, எதுவும் ஆகாது. ஆனா நீ எனக்கு ஒரு வேலை பண்ணி ஆகணும். என்ன மேத்தா சார், என்ன கூட்டிட்டு வந்து இங்க மாட்டி விட்டுட்டீங்களே. ஜெய், ஜெய் எங்க இருக்கான்? மேம், ஜெய் சார் பெரிய ஆபத்துல இருக்காரு. அவரை காப்பாத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஜெய்க்காக என்ன வேணா பண்ண ரெடியா இருக்கேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இது ஜெய் அனுப்புனானா? இல்ல, இது அவரோட கல்யாண நாள் அன்னைக்கு பண்ண சொன்னாரு. அவர் உங்களோட கான்ட்ராக்ட பார்த்ததுக்கு அப்புறம் என்கிட்ட இந்த கான்ட்ராக்ட் வேணான்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் இதை மறந்தே போயிட்டேன். ஆனா இன்னைக்கு இது உதவுன்னு யாருக்கு தெரியும்? மேம், ஜெய் சாருக்கு தியா மர்ச்சன்ட் கூட கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாங்க. ஆனா அவர் அங்கிருந்து ஓடி வந்துட்டாரு. அவருக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அது எனக்கு நல்லா தெரியும். அவங்க மறுபடியும் ஜெய் சாரை புடிச்சு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் அவரை திரும்பவும் கட்டாயப்படுத்த முடியும். அப்பதான் ரெண்டு கம்பெனிக்கு நடுவுல டீல் நடக்கும். ஆனா மேம், நீங்க இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணா மட்டும் போதும். அப்பதான் ஜெய் சாரோட சைன் வேணும்னு நான் அவர்கிட்ட நெருங்க முடியும். இப்ப ஜெய் சார் எங்க இருக்காருன்னு கூட தெரியல. என்ன சொல்லு தினேஷ், ஏதாவது தெரிஞ்சதா? சார், ஜெய் சார தியா மேமோட வீட்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்க அவரை வீட்டுக்கு பின்னாடி இருக்க ரூம்ல வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல இருக்க டீல் முடியற வரைக்கும் சார் இப்படிதான் அடைச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். அதோட மேகா மேமும் சாரும் பிரியற வரைக்கும் சார் இங்கதான் இருப்பாரு. ஓகே, தேங்க்யூ தினேஷ். ஆனா நீ அங்கே இருக்காத, இடம் மாறிடு. ஒரே இடம் உனக்கு சேஃப் கிடையாது. ஆனா ஜாக்கிரதையா இரு. சரிங்க சார். அந்த இடத்த கண்காணிச்சுக்கிட்டே இரு. யாராவது வெளியே போனா என்கிட்ட சொல்லு. எஸ் சார். மேம், நான் என்ன யோசிச்சனோ அதுதான் நடந்திருக்கு. ஜெய் சார் அந்த தியாவோட வீட்டுல தான் மறைச்சு வச்சிருக்காங்க. அங்க எதுக்காக? இப்ப காரணம் முக்கியம் இல்ல, நமக்கு ஜெய் சார் திரும்பி வரணும், அவ்வளவுதான். மேம், நான் சத்தியமா சொல்றேன், ஜெய் சாரை அங்கிருந்து நான் கூட்டிட்டு வருவேன். நீங்க இதுல சைன் பண்ணா மட்டும் போதும். ப்ளீஸ் மேம். குட் மார்னிங் மேம். இங்க என்ன பண்ற? ஆக்சுவலி மேம், இந்த பேப்பர்ல ஜெய் சாரோட சைன் வாங்குறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். ஜெய் எங்க இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? சாரும் மேடமும் தான் இந்த விஷயமா உங்களை மீட் பண்ண என்ன அனுப்புனாங்க. சரி, அந்த பேப்பர்ஸ் என்கிட்ட கூட, நான் போய் சைன் வாங்கிட்டு வரேன்.
சாரி மேடம், இந்த பேப்பர்ஸ் நான் உங்ககிட்ட கொடுக்க முடியாது. அவரை நேர்ல பார்த்து இந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. வாட் நான்சென்ஸ்! யார் இந்த ஆர்டர் கொடுத்தா? மேம், அது வந்து சார் தான் மேடம். as I told you. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே சார் கிட்ட கேட்கலாம். அப்படின்னா சரி, நான் போய் ஜெய கூட்டிட்டு வரேன். இங்கே இரு. நீ எவ்வளவு வேணா முயற்சி பண்ணு, ஆனா வெளியே போக முடியாத. என்னதான் வேணும் உனக்கு? நீதான். அது நடக்க வாய்ப்பே இல்லை. நடத்தி காட்டுறேன். ரைட். உன் அசிஸ்டன்ட் வெளில தான் நிக்கிறான். இதோ பேப்பர்ஸ் கொண்டு வந்திருக்கான். ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இங்க நடக்கிறத பத்தி ஏதாவது நீ அவன்கிட்ட சொன்னினா என் செக்யூரிட்டி கார்ட்ஸ் மேகா வீட்டு வாசல்ல இருக்காங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், மேகா. How dare you? என் மேகா மேல கை வச்சவன சும்மா விட மாட்டேன். அப்படியா? என்ன பண்ணுவ? உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன்னால என் மேகாக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா உனக்கு நான் என்னைக்கும் கிடைக்கவே மாட்டேன். நான் தற்கொலை பண்ணிக்கிறத யாரும் தடுக்க முடியாத. நான் இல்லைன்னா மேகாவும் இருக்க மாட்டேன். ஓ இஷ்டம். தேவையில்லாம பேசாத. வெளியில உன் அசிஸ்டன்ட் இருக்கா, அவன் கிட்ட போய் பேசிட்டு வா. இவனை கூட்டிட்டு போங்க. ஜாக்கிரதையா இருங்க. மெஹதா எங்க போயிட்டான்? இங்க இருக்க மேடம். நீ என்ன இந்த பக்கமா வர? அது கார்டன் பார்க்க போயிருந்தேன் மேம். அங்கதான் நின்னுட்டு இருந்தேன். அதே இடத்துல தான். அப்புறம் மேடம் சொல்லி ஆகணும், கார்டன் ரொம்பவே நல்லா இருக்கு. என்ன பேசணுமோ பேசு. நான் ஜெய் சார் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன பேசணும்னாலும் இங்கதான் பேசணும். நான் மெஹதா கூட தனியா தான் பேசணும். அத முடிவு பண்ண வேண்டியது நான். ஒரு பிரச்சனையும் இல்ல, இங்கேயே பேசிக்கலாம். நோ ப்ராப்ளம். எந்த ரூம்ல உங்களை அடைச்சு வச்சிருக்காங்களோ அந்த ரூம்ல உங்களுக்காக ஒரு ஃபோன் வச்சிருக்கேன். எந்த ரூம்ல உங்களை அடைச்சு வச்சிருக்காங்களோ அந்த ரூம்ல உங்களுக்காக ஒரு ஃபோன் வச்சிருக்கேன். தொண்டையில ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். சார், நீங்க என்ன அன்னைக்கு பிரிண்ட் பண்ண சொன்னீங்கல்ல, அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் இதுதான் சார். இந்தாங்க சார், சைன் பண்ணுங்க சார். Thank you, sir. Have a good day. Thank you, ma'am. இவனை கூட்டிட்டு போங்க. மேதா, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். My pleasure, sir. சரி, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அப்புறம் அந்த பேப்பர்ல ஏன் சைன் பண்ண சொன்ன? இப்போ மேகாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன ரொம்ப தப்பா நினைச்சிருப்பா. என்ன சார், புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் இப்படிதான் யோசிப்பீங்களா? எவ்வளோ காதல் இருக்கு. அடடடடா. மேதா, உளறிட்டே இருக்காத. பேப்பர்ஸ்ல ஏன் சைன் பண்ண வச்ச?
சார், நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்படி பொய் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அதனாலதான் அந்த பேப்பரை கொண்டு வந்தேன். இப்ப உங்களோட அப்பா அம்மாவும் இந்த கல்யாணத்துல இருந்து நீங்களே விலகணும்னு நினைக்கிறீங்கன்னு நினைப்பாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, ஒருவேளை அவங்க இந்த பேப்பர்ஸ கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா ஜெய் சார் நிச்சயமா சைன் பண்ண மாட்டாருன்னு. நீங்க இந்த கல்யாணத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு தியா மேடம் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னேன். ஒருவேளை நான் இந்த பேப்பர்ஸ கொண்டு வந்தா நீங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்காம சைன் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். ஏன்னா அந்த பேப்பர்ஸ பிரிண்ட் பண்ண சொன்னதே நீங்க தான். மேதா, நீ ரொம்ப அறிவாளி ஆயிட்ட. தேங்க்யூ பாஸ். ஆனா பாஸ், அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. மேதா, இங்க பாரு. மேகாவோட வீட்டுக்கு வெளியே தியா ஆளுங்க நிக்கிறாங்க. அவளை கொஞ்சம் பாத்துக்கோ ப்ளீஸ். கண்டிப்பா பாஸ். அப்புறம் பாஸ், மேகா மேம் அப்புறம் தினேஷோட நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். தேங்க்ஸ் மேதா. பத்திரமா இரு. மேகா, pick up the call. சீக்கிரம் கால் எடு மேகா. மேகா, எங்க இருக்க? காலை எடு மேகா. மேதா, சொல்லுங்க பாஸ். மேகா போன் எடுக்க மாட்டேங்கிறேன், எனக்கு பயமா இருக்கு. அட பாஸ், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. தியா மேடம் எதுவும் பண்ண மாட்டா. மேடம் ஏதாவது பண்ணா அவளுக்கு பிரச்சனை வரும்னு நல்லாவே தெரியும். நீ ஒரு முறை சீக்கிரமா வீட்டுக்கு போய் பாரு, பார்த்துட்டு அப்டேட் பண்ணு. ஓகே பாஸ். ஓகே ஓகே. நான் வெயிட் பண்றேன். நீங்க சொன்ன வேலையை நான் பண்ணிட்டேன். எனக்கு என்னோட பணம், கான்ட்ராக்ட் ரெண்டுமே வேணும். அதுவும் இப்பவே என் கைக்கு வந்தாகும். நீங்க சொன்ன வேலையை நான் பண்ணிட்டேன். எனக்கு என்னோட பணம், கான்ட்ராக்ட் ரெண்டுமே வேணும். அதுவும் இப்பவே வந்தாகணும். ஆனா வேலையதான் இன்னும் முடிக்கவே இல்லையே. ஜெயும் மேகாவும் இன்னும் ஒன்னாதான் இருக்காங்க. நீங்க என்ன மேகாவை மட்டும்தான் தூக்கிட்டு வர சொன்ன. நான் அதை செஞ்சுட்டேன். இதை தவிர்த்து நீ என்கிட்ட வேற எதுவும் சொல்லல. உன் புத்திசாலித்தனத்தை காட்டாத. வாயை மூடிட்டு என் பணத்தையும் கான்ட்ராக்டையும் என்கிட்ட கொடுத்துறேன். இது சிரிப்பா இருக்கா? நல்லா சிரிச்சுக்கோ. ஆனா ஒரு விஷயம் உனக்கும் தெரியும். இந்த ஜென்மத்துல ஜெய் உனக்கு சொந்தமாக மாட்டான், மேகாவும் எனக்கு சொந்தமாக மாட்டான். இந்த விஷயத்த நான் ஏத்துக்கிட்டேன். நீயும் ஏத்துக்கோ. அதான் உனக்கு நல்லது. ஜெய்யை எதிர்க்கிறது உன்னுடைய பிசினஸ், உன்னோட லைஃப் ரெண்டையும் கெடுத்துக்கிற மாதிரி தான். அதனால நீ அவங்க விருப்பப்படியே விட்டுட்டு உன்னோட வேலையை பாரு. Just shut up. நான் வெளியே போயிட்டு வரேன். ஜெய கண்காணிச்சுட்டே இருங்க. எக்காரணத்தை கொண்டு வெளியே வர விடாதீங்க. கதவு திறந்திருக்கு. மேம், மேடம் இருக்கீங்களா? மேடம், மேம். இவங்க வேற எங்க போனாங்கன்னு தெரியலையே. போன் எங்க இருக்கு? மேதா, மேகா பத்தி எதுவும் தெரிஞ்சுதா? பாஸ், மேடம் வீட்ல இல்ல பாஸ். அதோட கதவும் திறந்து தான் இருக்கு. ஒருவேளை வெளியே போயிருப்பாங்க. என்ன சொல்ற? கதவு திறந்து வச்சுட்டா வெளியே போவாங்க.
பாஸ் நான் அவங்க பாஸ் நீங்களே சொல்லுங்க, அவங்களை யார் தூக்கிட்டு போயிருப்பாங்க? தியா. சார், அந்த மேகா அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. வாட்? சாரி சார், கொஞ்சம் அவசரத்துல அப்படி பண்ணிட்டேன். சார், ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி ஆகணும் சார். உங்க 2 பேரோட லவ் ஸ்டோரியும் படத்தோட ஸ்டோரி மாதிரியே இருக்கு. சார், தியா மேடம் அவங்களோட ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. எனக்கு இப்பதான் நியூஸ் வந்தது. அவ எப்ப கிளம்புனா? சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். மேதா கிட்ட கேக்குறேன். மேதா, மேகா பத்தி எதுவும் தெரிஞ்சுதா? இல்ல பாஸ், நான் வீட்டுக்கு வெளியே இருக்க சிசிடிவி செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தியா ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் அவ தான் பண்ணிருப்பா. அவளை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இல்ல பாஸ், இப்பதான் நீங்களே அங்க இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க. இப்ப நீங்க சேஃபா இருக்கிறது தான் நல்லது பாஸ். பாஸ், நீங்க திரும்பவும் அங்க போய் மாட்டிக்காதீங்க. சரி மேகா. இதுல மருந்து எழுதியிருக்க, அவங்கள அதை வாங்கிக்க சொல்லுங்க. டாக்டர், மேகா இப்ப எப்படி இருக்கா? மேகா இப்ப நல்லா இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி நிலைமையில அவங்க ஹைட்ரேட்டடா இருக்கணும். இவங்க காலையில இருந்து தண்ணி கூட குடிக்கல போல இருக்கு. ஒரு நிமிஷம், இந்த மாதிரி நிலைமைனா என்ன? ஓ, she is pregnant. உங்களுக்கு தெரியாதா? பிரெக்னன்ட்? நீங்க இவங்களோட ஹஸ்பண்ட் இல்லையா? அது இல்ல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அது அவ என்கிட்ட பிரெக்னன்ட்னு சொல்லவே இல்லை டாக்டர். ஓகே, இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதுனால பிரச்சனை இல்லை. இதுக்கு மேல அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் டைம் டு டைம் கரெக்டா சாப்பாடு கொடுத்துருங்க. கண்டிப்பா டாக்டர். அப்புறம் இவங்களை சாயந்தரம் நீங்க கூட்டிட்டு போலாம். என்ன சாயங்காலமா? இப்போ ஏன் கூட்டிட்டு போக கூடாது? இல்ல, ஆக்சுவலி சாயந்தரம் தான் கூட்டிட்டு போகணும். ஏன்னா சலைன் போட்டிருக்கோம். அதனால சாயந்தரம் வரைக்கும் அப்சர்வேஷன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போங்க. ஓகே? தேங்க்யூ டாக்டர். இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? இது எந்த ஹாஸ்பிட்டல்? கேவி ஹாஸ்பிட்டல். என்ன யாருங்க கூட்டிட்டு வந்தா? உங்க ஹஸ்பண்ட் தான் கூட்டிட்டு வந்தாரு. மேம், எனக்கு ஒரு ஃபோன் கிடைக்குமா? நான் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு கால் பண்ணணும். இந்தாங்க பேசுங்க. தேங்க்யூ. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். சரி. ஹலோ, ஜெய் இண்டஸ்ட்ரீஸ். ஹலோ, மேம், நான் ஜெய் சார் அசிஸ்டண்டான மேதா சார் கிட்ட பேசலாமா? நீங்க யார் பேசுறது? என் பேரு
நான் XYZ ரோட்ல இருந்து கூப்பிடுறேன்னு அவர்கிட்ட சொல்லுங்க போதும். அவருக்கு புரியும். ஓகே, ஷியோர் மேம். ப்ளீஸ். The number you have dialed is currently busy. ஹலோ, சாரி மேம், அவர் இப்போ கால் அட்டென்ட் பண்ணல. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். இல்லை மேம், நான் இப்போ கண்டிப்பாக அவர்கிட்ட பேசியே ஆகணும் மேம். நீங்கள் இன்னொரு வாட்டி கனெக்ட் பண்ணி பாருங்க மேம். ஓகே மேம், நான் அவருக்கு திரும்ப கால் பண்ணி பார்த்து ஒருவேளை அட்டென்ட் பண்ணார்னா கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன். ஹலோ, சொல்லு பிரீத்தி. எஸ் சார், ஃபோன்ல ஒரு லேடி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. கனெக்ட் பண்ணு. ஹலோ ஹலோ, மெஹதா சார். சார் சார், நான் மேகா பேசுகிறேன். மேம் நீங்க எங்க போயிட்டீங்க மேடம்? நானும் ஜெய் சாரும் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க? சார் சார், கேவி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க ப்ளீஸ். கேவி சார், கேவி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க ப்ளீஸ். எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகே தான் டாக்டர். சொல்லு மேதா. கேபி ஹாஸ்பிட்டல். மேகா மேம் அங்கதான் இருக்காங்க. வாட்? சீக்கிரம் வந்துருங்க சார், நானும் அங்கதான் போறேன். கேவி ஹாஸ்பிட்டல், சீக்கிரம் போங்க. இந்த மாதிரி நிலைமையில ஹைட்ரேட்டடா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும்ல? எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு? ஞாபகம் இல்லை. ஓகே, சரி, நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்க பிரெக்னன்சி பத்தி சொல்லலையா? அவர் கேட்ட உடனே ஷாக் ஆயிட்டாரு. என்னோட ஹஸ்பண்டா? உங்களை இங்க அட்மிட் பண்ணாரு அவர்தான். அவரு என் ஹஸ்பண்ட் கிடையாது. என் ஹஸ்பண்ட் இப்ப வருவாரு. அதோட நான் அவர்கிட்ட என்ன சொல்லலை, ஏன்னா எனக்கே 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். ஓ, அதான் விஷயம். அந்த ஆள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ஓடி போயிட்டான். சரி, நோ வரிஸ். உங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னை வந்து ஒரு தடவை பார்க்க சொல்லுங்க, என்ன? சரியா? பாய். பாய். நீ எப்படி இங்க வந்த? யார் இங்க கூட்டிட்டு வந்தாங்க? ரோஹித், அவன் தான் எனக்கு என்ன பண்ணான். அதுக்கப்புறம் எனக்கே தெரியாம நான் மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். மயங்கிட்டியா? ஐம் ஸோ சாரி மேகா. என்னால தான் உனக்கு இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்க. நான் தான் அவங்ககிட்ட சாரி சொல்லணும். கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டது நான் தானே. கேட்டதா? ஆனா நீ என்னை கட்டாயப்படுத்தலையே. கல்யாணத்தை ஏன் விருப்பப்படி தான் நான் பண்ணிக்கிட்டேன். நான் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ले चला तू मेरा एक पल में गया सोचूं बस मैं तुम्हें रात दिन फिल्म की तरह दिल ले चला तू मेरा एक पल में गया सोचूं बस मैं तुम्हें रात दिन. பாஸ், பாஸ், உங்களோட அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொன்னாங்க பாஸ். நீ இப்ப போ. நான் நல்லா தான் இருக்கேன்.
எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அனாதையா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதோட உன் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்காது, ஆனா உனக்கு பிடிக்கும்ல. ஒருவேளை பிடிக்கலன்னா மட்டும் இப்ப என்ன ஆயிட போகுது? நான் உனக்காக இங்கதான் இருப்பேன். போயிட்டு வா, போய் என்னன்னு பாரு. நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன். மேதானே இங்கே இரு. நீ ஒரு செகண்ட் கூட மேகாவை தனியா விடக்கூடாது. ரோஹித் இல்ல தியா இங்க யார் வந்தாலும் நீ எனக்கு இமீடியட்டா கால் பண்ற. இங்க பாரு, ஜெய் இங்க வந்துட்டான். இனிமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஜெயா? ஆனா எப்படி? நான் தான் அவனை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கனே. அவ அங்க இருந்து தப்பிச்சு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனா நீ அவனோட மனைவியை கொண்டதுக்காக கிளம்பிட்ட. வெரி குட். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ தினேஷ், நீ சார் கூடவே இரு. அவரை பத்திரமா பாத்துக்கோ. எக்காரணத்தை கொண்டு நான் தான் இப்ப உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவருக்கு தெரியவே கூடாது. ஒருவேளை அவர் வீட்டுக்கு போகணும்னு சொன்னா நீ அவரை அங்க கூட்டிட்டு போகாத. ஆனா ஒருவேளை அவர் அதையும் கேட்கலன்னா அவர் கூடவே இரு தினேஷ். அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கண்ணை மறந்துடாத. எஸ் சார். சரி சார். செக்யூரிட்டியா நான் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இன்னைக்கு யூஸ் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கா? அதெல்லாம் வரல. ஜெய்யை இங்க இருந்து போக வைக்கிறதுக்கான பொய் அது. மெஹத்தா, ஜெய்ய பாக்கிறதுக்கா போற? ஜெய் கிட்ட போய் எனக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லு. ஷாக் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் உன் புத்திசாலித்தனத்தை காட்டாத. ஏன்னா நான் உன்னோட போனை டேப் பண்ண வச்சேன். ஒரு விஷயத்த மறந்துடாத. ஜெய்ய இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு வந்தவளோ நான் தான். அவனை உலகத்தை விட்டே அனுப்ப போறதும் நான் தான். போ. எதையும் சொதப்பி வைக்காத. பாஸ், உங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க பாஸ். எதுக்காக? அப்பதானே என்னால உன்கிட்ட தனியா பேச முடியும். உன்னை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அதான் இவ்ளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் உன் திமிரு குறையவே இல்லைல்ல? ஜெய்ய நான் எங்கேயாவது மறைச்சு வச்சிட்டேன்னா கொஞ்ச நாள்லயே நீ சரியாயிடுவேன்னு நினைச்சேன். பயந்து போய் ஜெய்ய விட்டுருவேன்னு பார்த்தேன். ஆனா நீ பெரிய புத்திசாலியால இருக்க. மெஹத்தா கூட சேர்ந்து நீ என்னையே முட்டாளாக்கிட்ட. உன்னையும் கிட்னாப் பண்ண வச்சேன். ஆனா இப்ப பாரு, உன்னோட தலையெழுத்து எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இன்னும் கூட உனக்கு எதுவுமே ஆகல. இதுக்கு இப்ப முடிவு கட்டுறேன். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு என் பையனோட வாழ்க்கையை விட்டு போயிடு. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு என் பையனோட வாழ்க்கையை விட்டு போயிடு. இல்லன்னா ஜெய்யோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. ஒரு கால் பண்ணனா நீ விதவை ஆயிடுவ. அடே நகர்ரா, எதுக்கு அங்க நிக்கிற? நீ எதுக்காக லாங் கட் எடுத்த? அது சார், என்னன்னா அந்த இன்னொரு வழி மூடி இருக்கு. அதான் நம்ம இந்த வழியா வந்திருக்கோம். அடுத்த 24 மணி நேரத்துல நீ இந்த ஊரை விட்டே போயிடணும். புரிஞ்சுதா?
நீங்க ஜெயோட அம்மா தானே? ஒரு அம்மா தான் புள்ளைய கொல்றத பத்தி எப்படி பேச முடியும்? நான் ஜெய விரும்புறேன். அதோட எனக்கு இந்த பணம்லாம் தேவையில்ல. ஜெய நீங்க என் வாழ்க்கையில இருந்து வேணா பிரிச்சிடலாம், ஆனா என் மனசுல இருந்து எப்படி பிரிப்பீங்க? ஹலோ, காரை டர்ன் பண்ணி பாஸ திரும்ப கூட்டிட்டு வா. என்னது? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பண்ணு. சார், அது சார் வந்து நீ சீக்கிரம் வண்டியை ஓட்ட. வேண்டாம் சார், மேத்தா சார் தான் பேசுறாரு. உங்களை திரும்ப கூப்பிடுறாரு. என்னாச்சு மேதா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? பாஸ் என்னாச்சுன்னா, சாரி, நீ நல்லா தானே இருக்க? ஜெய், நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம். என்ன? ஜெய் வந்துட்டானா? இல்ல, அவ இன்னும் வரல. எப்படி? நாம தான் மெஹதாவோட கால் டேப் பண்ணிருக்கோம்ல, அவன் ஜெய்க்கு கால் கூட பண்ணலையே. அப்புறம் எப்படி? உன்னோட ஃபேமிலி எப்பவுமே என்ன அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னால உன்னை கொன்னிடுவேன்னு மிரட்டுறாங்க. நம்ம பிரிஞ்சிடலாம். நாம இங்க இருந்து தூரமா போயிடலாம். எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். என் லைஃப், பணம், ப்ராப்பர்ட்டி, லெகசி, இது எல்லாத்தையுமே விட்டுட்டு உன் கூட ஒரு சிம்பிளான லைஃபை வாழணும்னு நான் நினைக்கிறேன். நீ என் கூட வா, நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம். இல்ல மேடம், அப்படி பண்ணாதீங்க. நீங்க இப்படி பண்றதால எதுவும் மாற போறது இல்ல. ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னா நீங்களாவது சந்தோஷமா இருப்பீங்க. இல்ல மேத்தா சார், என்னால ஜெயிக்கும், அப்புறம் என் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் ஆபத்து வரக்கூடாது. எனக்கு தெரியாது பணக்காரங்க இவ்ளோ கீழ்த்தனமா நடந்துப்பாங்கன்னு. போதும், இவ்வளவுதான் உன் காதலா? என் மேல நம்பிக்கை உனக்கு அவ்வளவுதானா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்காக நான் இதெல்லாம் விட்டுற மாட்டேன் நீ நினைக்கிறியா? இல்ல, நான் இதுல இருந்து உன்னை நான் காப்பாத்த முடியாது நீ நினைச்சிட்டு இருக்கியா? ஜெய், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா உன் ஃபேமிலி மேல இல்ல. அப்புறம் நான் உன்னை உன் ஃபேமிலி கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கல. நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. நம்ம குழந்தைக்கு எதுவுமே ஆகாத. நீ எதுவும் பேசாம என் கூட வா. நம்ம குழந்தைக்கு எதுவுமே ஆகாத. நீ எதுவும் பேசாம என் கூட வா. நான் கண்டிப்பா உன் கூட வரேன், ஆனா நீ எவ்வளவு நாள் என் கூட இருப்ப? ஜெய், உன்னோட வேலை இங்கதான் இருக்கு, உன்னோட பிசினஸும் இங்கதான் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நாம எங்க போவோம்? என்னால இது எல்லாத்தையுமே விட்டுட்டு வர முடியும். இந்த பிசினஸ், இந்த ப்ராப்பர்ட்டிலாம் எனக்கு வேண்டாம். நீ கூட இருந்தாலே அதுவே எனக்கு போதும், புரியுதா? இந்த பிசினஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு தானே உருவாக்குன. அப்புறம் காசு செஃபா இருக்கும் போதும் நான் சம்பாதிச்சேன் இல்லையா? மெகா பிசினஸ்ல லாஸ் ஆக செய்யும், ஆனா நம்ம வேலை பார்த்து திரும்ப சம்பாதிச்சிரோம்ல. நீ எல்லா பழியையும் உன் மேல போட்டுக்காத. பணம் இருக்கும், ஆனா காதல் இருக்காது. இப்படி வாழ முடியுமா? எங்க அம்மா அப்பாவை பார்த்தல்ல. போலாமா? இந்த பிரெக்னன்சி விஷயத்த நீ எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்ச? எப்ப சொல்ல நீங்க யோசிச்சீங்க?
என்ன நம்ப, நான் உன்கிட்ட இன்னைக்கு சொல்லணும் தான் நினைச்சேன். நிஜமாதான். அப்படியா? இந்த பிரெக்னன்சி விஷயத்த நீ எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சா? எப்ப சொல்ல நீங்க யோசிச்சீங்க? என்ன நம்ப, நான் உன்கிட்ட இன்னைக்கு சொல்லணும் தான் நினைச்சேன். நிஜமாதான். அப்படியா? என்ன பண்ற? என்ன விடு. How dare you? வேண்டாம். இதுக்கு மேல உன்னை சும்மா விட முடியாதா? ஜெய், இவள நான் பாத்துக்கிறேன். ஓகே, உங்க விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா என் விஷயத்துல தப்பு பண்ணது இவ. இந்த பிரச்சனையில மாட்டி விட்டதே இவதான். நான் டாக்ஸ் ஃபைல் பண்ணாம இருந்தது என்னுடைய தப்பு. மேகாக்கு துணையா இருக்க முடியாம போச்சு, அதுவும் ஏன் தப்புதான். இவ சொன்னதுனாலதான் நான் உன்னை கிட்னாப் பண்ண மேகா, அது கூட என்னோட தப்புதான். ஆனா இதை விட மோசமா என்னால கீழ்த்தனமா நடந்துக்க முடியாது. ஐம் சாரி மேகா, என்னாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை. ஆனா ஆனா நான் சத்தியமா சொல்றேன், இன்னில இருந்து நீ சந்தோஷமா இருக்கலாம். ஜெயோட அம்மா அப்பா உன்னை அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம் மேகா, ஆனா நான் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். உன்னோட வாழ்க்கைக்கு சரியான ஆளுனா அது ஜெய் மட்டும்தான். என்னால இனிமே நீயும் ஜெயும் அப்புறம் உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு நடக்கிற பிரச்சனை இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப அவமானமா இருக்கு. நான் போய் தானாவே போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறேன் மேகா. அப்புறம் இவனையும் சும்மா விட மாட்டேன். முடியாது. வாடி. உனக்கு ஒன்றும் ஆகலையே? ले चला तू मेरा एक पल मेरा सोचूं बस मैं तुम्हें रात दिन. எப்படிமா இருக்க? நாங்க உள்ள வரலாமா? தேங்க்யூ. ஜெய் எங்கம்மா இருக்கான்? 2 பேரும் இங்கயா? மேகா, என்ன இதெல்லாம்? ஜெய், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு. உங்க நடிப்பெல்லாம் நீங்க நிறுத்திடுங்க. எப்பவும் நீங்க 2 பேரும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருப்பா, என்னோட பையன் அப்பா ஆகுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டான்னு என்னோட அறிவுக்கு புரியவே இல்லப்பா. இங்க பாரு மேகா, எங்க 2 பேரையும் மன்னிச்சிரு. உங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு முயற்சி பண்ணதான், ஆனா இப்போ இல்ல. பெத்த பையனையே கொல்றேன்னு சொன்னவங்க உங்க பையனோட குழந்தைய பத்தி கவலைப்படுறீங்க? இல்லம்மா, உன்னை மிரட்டுறதுக்காக தான் அப்படி சொன்னோம். எங்களுக்கு அந்த எண்ணமே இல்ல. நீ பயப்படுவேன்னு தான் நான் அப்படி சொன்னேன். வாரிசு வேணும்னு நீங்க வந்திருக்கீங்க. ஒருவேளை பொண்ணு பிறந்தா அவளை வேணான்னு நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? எங்களை பத்தி நீ இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நாங்க பண்ணது எல்லாமே தப்புதான். மேகா, ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிரு. நீ எங்க வீட்டுக்கு வந்துரு. ஜெய் ப்ளீஸ். நான் இங்க வந்தது பேர குழந்தைக்காக இல்ல, உங்க 2 பேருக்காகவும் தான். ப்ளீஸ் என்ன நம்புங்க.